கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சொன்ன மாதிரி கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு சொல்கிறேன். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக அடுத்த மாதம் பாருங்கள் நல்ல செய்தி வரும். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ அன்றைக்கி குரு பெயர்ச்சி ப்ளஸ் குழந்தை இல்லாதவங்களுக்கான கோயில் குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அர்ச்சனை பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். கமாண்டு ஏகப்பட்ட கமாண்ட் வந்திருக்கு. ஒரு 70-80 கமாண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சரியாக பார்க்கல. எல்லாருக்கும் சேர்த்து நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு ப்ளஸ் குரு பயிற்சிக்கும் அர்ச்சனை பண்ண போகிறோம் தியா தர்னீஸ்க்காக. இப்போதைக்கு மணி 3:30. இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு 4 மணிக்கு தான் நடை திறப்பேன் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. 4 மணிக்கு தான் கோயிலோட நடை திறக்க போகிறாங்களாம். ஸோ நம்ம 3:30 கிளம்பணும் அப்படின்னோம்னா நேராக போய் பேக்கரியில் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரம். ஓகேங்களா? பைக் எடுக்கலாமா? வாங்க போய் பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ கரெக்டாக 1 மந்தில் இன்றைக்கி என்ன தேதின்னு குறித்து வச்சுக்கோங்க. ரஜினி சொல்கிற மாதிரி காலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம்லாம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நல்ல ரிசல்ட்டு மீன்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயம் நடக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ கோயிலை போய் பார்ப்போம். சாமி கும்பிட்டு வருவோம். அர்ச்சனை பண்ணுவோம். உங்கள் பேர்லையும் எல்லார் பேர்லையும். ஓகே, வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம குழந்தை வேலாயுத சுவாமி மலை கோயிலுக்கு வந்தாச்சு. மலை கோயில் பின்னாடி தெரியுதுங்களா? ஆமாம், அது கொஞ்சம் மலை மாதிரி தான் இருக்குது. அது சின்னதாக அப்படி இருக்குது. நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஏற்ற மாதிரி பிள்ளையார் இருக்கார். பிள்ளையாருக்கு அப்புறமா தான் அங்கே போகணும். கோயில் எப்போ திறப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5:15க்காங்க. நானும் 4 மணிக்கு நட திறப்பாங்க அப்படின்னு நினச்சேன். 5:15க்கு திறப்பாங்க. எப்படியும் 6 மணி ஆயிரம் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு. அர்ச்சனை தட்டு வாங்குவோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தியா தர்னீஸ் எல்லாருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க போன வீடியோவில். குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குழந்த பிறக்கிறதுக்காக மட்டும் இல்லை, குழந்த நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த கோயிலில் கும்பிட்டுக்கலாம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா தான் தர்னீஸ் பிறந்தார். தர்னீஸ் பையன் தர்னீஸ் பிறந்தது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான். நானே அவ்வளோ நாள் கழிச்சு இங்கே வந்தேன். வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வரும் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா அப்போ ஆட்டோ இருந்துச்சு, ஆட்டோவில் வந்தோம். சொந்தமான ஆட்டோ இருந்துச்சு. ரொம்ப தூரம் வரும்னு நினச்சேன். ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். நான் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து இங்கே ஒரு 3.5 கிலோமீட்டர் தான். இனிமேல் வாரம் கூட வந்துக்கலாம். கோயில் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது, பாருங்களேன். எல்லாமே பேக் கேமராவில் காமிக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். ஏன்னா நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்ததே வெயில் தாங்க முடியல. நாளைக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வேலைக்கு போகணும். ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையார் இருக்குது, பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. இது நம்ம பைக்கு இதில் தான் வந்தது. கிரவுண்ட் இருக்குது. அங்கே ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கோயில் இருக்குது. அது என்ன கோயில்னு தெரியல. அம்மன் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். முருகர், வள்ளி, தெய்வானை எல்லாம் இருக்காங்க. அதுவும் கோயிலாக மண்டபமானு தெரியலை. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஓகேங்களா? இது அன்னதான மண்டபம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை கல்யாணம், மேரேஜ், ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. இது கோயில், மலை கோயில். 5:15க்கு தான் திறப்பாங்க. இது ஒரு சத்திரம் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். 5:15க்கு திறந்தாங்க அப்படின்னா இப்போவே திறந்துட்டாங்க. வாவ், மேலே போய் பார்ப்போம். வாங்க இருங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு மேலே போவோம். செப்பல் கழட்டி போட்டாச்சா? பைக்கு வாரமாக நிறுத்திட்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அர்ச்சனை ஜாமான் வாங்கியாச்சு. நான் ஒரு மோர் குடித்தேன். அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு அந்த கோயில் திறந்துட்டாங்க, கேட்டு திறந்துட்டாங்க. பட் ஆனால் கோயில் 5:15க்கு தான் திறப்பாங்க. அது வரைக்கும் இது ஒரு பிள்ளையார். முதல்ல அங்கே உட்காந்துருந்தோமா, இது ஒரு பிள்ளையார். முதல்ல உட்காந்துருந்தது இந்த இடத்துல இருக்குல்ல, இது நல்ல பெரிய அரச மரங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிள்ளையார் கோயிலில் உட்காந்துருந்துட்டு அது ஏதோ ஒரு கடை மாதிரி இருக்குது. அர்ச்சனை ஜாமான்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பரவாயில்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாமிக்கு வாங்குறது என்னென்ன விஷயத்துக்கோ செலவு பண்ணுறோம், வீண் விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் செலவு பண்ண செலவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று, ரொம்ப நாள் கழித்து தனியாக கோயிலுக்கு சாமி கும்பிடலாமேனு. இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் அர்ச்சனை பையில் தேங்காய், பூ, பத்திக்கட்டு, வாழைப்பழம், சந்தனம், குங்குமம், சூடம் எல்லாமே வச்சுருக்காங்க. வெத்தலை, எலுமிச்சம்பழம், வேறு என்ன எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு நேராக போய் அர்ச்சனை பண்ண வேண்டியதான். பாக்கி பணமும் வச்சுருக்கேன். நேராக போயில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு நம்ம நீட்டாக
வீட்டுக்கு போக வேண்டியதான். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் வேண்டிக்கிறேன். தரணீஸு, தியா, உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். சரி வாங்க மேலே போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. மேலே திறந்துருக்கு கதவு. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து குரு பெயர்ச்சி ஃபுல்லாக கோயில் திறந்துருக்கும் அப்படின்னு. ஆனால் ஃபுல்லாக திறக்கலை. அந்த டைமிங்கோடு தான் திறப்பாங்க போல இருக்குது. நம்ம ஊர்லலாம் எப்படின்னு பார்த்தீங்களா, குரு பெயர்ச்சி ஏதாவது விசேஷம் அப்படி இப்படின்னா ஃபுல்லாக திறந்துருக்கும் கோயில். கோயிலுக்கு நிறைய பேர் வராததுனால இது இங்கேயே கல்யாண மண்டபம் இருக்குது, பொங்கல் வைக்கிற இடம் இருக்குது, பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்குது போல இருக்குது. பெருமாள் கோயில் செல்லும் வழின்னு போட்டிருக்கு. சூப்பராக இருக்கா? சரி வாங்க போமா மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு கடை இருக்குது. இது கோயில். மேலே படியில் ஏறி மேலே போவோம் வாங்க. 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பெருமாள் கோயிலுக்கு செல்லும் வழி, பொங்கல் வைக்கும் செல்லும் வழி, முடி காணிக்கை செலுத்தும் இடம், கொங்கு திருமண தகவல் மையம். 4 விஷயங்கள் இருக்குது. இது கல்யாண மண்டபம் போல் இருக்குது. நம்ம பைக் அங்கே நிற்கிது. ஒரே ஒரு பெட்டி கடை தான் இருக்குது. அதனால் அர்ச்சனை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா 1 2 இருக்குது. 2லேயும் ஒன்றும் விசேஷமாக இல்லை. அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கினா நீங்கள் வெளியிலேயே வாங்கிட்டு வந்துடுங்க. 2 கொடிமரம் இருக்குது. எடுத்தோடனே முருகர் கொடிமரம் ஒன்று, அங்கே ஒரு கொடிமரம். அப்போ 2 கோயில் இருக்கும். அது பெருமாள் கோயிலுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. 2 கொடிமரம் இருக்குது. சரி வாங்க மேலே கோயிலுக்கு போவோம். ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு படியேறலாம். ஓகேங்களா? சின்ன பொடியும் கட்டி வச்சுருக்காங்க, பெரிய பொடியும் கட்டி வச்சுருக்காங்க. ஓம் முருகா. யாரோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கையை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோ பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ள நுழையவுமே கோயில் பூட்டி இருக்குது. இங்கே மடப்பள்ளி இருக்குது. அப்பா சூப்பராக இருக்குங்க. இங்கே நவகிரகம் இருக்குது, 9 நவகிரகம். சரி வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். இதாங்க குழந்தை வேலாயுத சுவாமி. கந்தர் அலங்காரம். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றின. அருணகிரிநாதர் இது பண்ணது போல இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, மலை கோயிலுங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் என்னென்னா மலை மேலே மயில் இருக்குது. இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, மலை இல்லாட்டியும் மலை இருக்கிறதுக்கான அடையாளம் பார்த்தீங்களா, இது மலை மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். மயில் மயில் எப்பவும் முருகனுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும். இது என்னென்னா சைடில் இருக்குது. கோயில் முருகருக்கு எதிர்த்த மாதிரி தான் மயில் வேலெலாம் இருக்கும். மயில் வேல் இந்த மாதிரி ஒரு இடம் சைடில் இருக்குது. பரவாயில்ல, எப்படின்னு தெரியல. இதுவும் கந்தர் அலங்காரம். பெரிய கிணறு ஒன்று இருக்குது. காலை சுட்டு பொசுக்கி எடுக்குது அப்படியே. கிணறா இது? ஆமாங்க, பயங்கரமான ஆழமான கிணறு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. கோபுர தரிசனம் பார்த்தாச்சு. கோயில் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செலவு தண்ணி, குடி தண்ணி, எல்லா தண்ணி வசதியும். இது செந்தூர் மண்டபம்னு போட்டிருக்கு. தேர் இருக்கும்னு நினைக்கிறேன், தேர் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டலாம் அங்கே பாருங்கள் கோயில், பெருமாள் கோயிலுங்க. விநாயகர் கோயில், பெருமாள் கோயில் தெரியுதுங்களா? அங்கே ஒரு கோயில் தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோயிலை சுற்றி கோயில் தான் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு கோயில், கோயிலுக்கு பின்னாடி ஒரு கோயில், கோயிலுக்கு சைடில் பெருமாள் கோயில், நரசிம்மர் கோயில், குடி தண்ணி பைப்பு எல்லாமே இருக்குது. இது பெருமாள் கோயிலுங்க. ஆமாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நரசிம்மர் இது இருக்குல்ல, இது பெருமாள் கோயில். அது கல்யாண மண்டபம் போல் இருக்குது. விளாங்காயா? என்ன காய் அது? ஆச்சரியமாக இருக்குது. இது கோயில், இதுதான் முருகன் கோயில். பார்ப்போம். அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு டக்குன்னு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு குரு பயிற்சிக்கு போக வேண்டியதான். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் கும்பிட்றேன். இது என்ன காயின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க. இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது என்ன காயின்னு சொல்லுங்கள். என்ன காய்? விளாங்காயா? விளாங்காய் இல்லை, கன்ஃபார்மாக தெரியும். இது விளாங்காய் இல்லை. என்ன காயின்னு சொல்லுங்கள் கமெண்டில் தெரிஞ்சால். ஓகே, அது பெருமாள் கோயில் வாசலோட தலைவரிஷமாக இருக்குது. இப்போ என்னங்க இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதானோ? பார்ப்போம். இன்னொரு 1 மணி நேரம் நட திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அட எத்தனை கொடிமரம்ப்பா! இங்கே ஒரு கொடிமரம் இருக்குது. நானே எப்போ தான் கவனிக்கிறேன். ஒரு கோயிலுக்கு 1 2 3 4 கொடிமரம்.
அந்த பக்கம் பார்த்தீங்களா சுமூகன், அந்த சாமி அந்த இந்த இருக்குல்ல அது வந்து சுமூகன், இது வந்து சுதேகன். முருகருக்கு 2 பக்கமும். இங்கே முருகர் வந்து குழந்த மாதிரி இருப்பார். எப்படி பெரிய முருகராக இல்லாமல் குழந்த முருகர். ஓகேங்களா? மூலஸ்தானத்தை எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால நான் எடுக்கலை. நடை திறக்கும் நேரம் காலை 6 to 12:30, மாலை 4 to 8ன்னு போட்டிருக்கு. 4 மணி இல்லை, இப்போ 4:30 மணி ஆகுது. ஆனால் நான் திறக்கலை. அப்போ பஞ்சுவாலிட்டி இல்லை. துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. இதில் எது சுக்கிரன்னு நான் நிறைய நவகிரகம் கோயிலுக்கு போயிருக்கேன். எந்த சாமி எது அப்படின்னே தெரியாது. சனீஸ்வரன் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காக்கா மேலே உட்காந்துருப்பார். இங்கே பாருங்கள், இதுதான் சனீஸ்வரன். காக்கா மேலே உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் ஆட்டுக்குட்டி மேலே உட்காந்துருக்காரு. இன்னொருத்தர் இவர் ஆட்டுக்குட்டி மேலே, இது காக்கா மேலே, அது குதிரை மேலே, ஒருத்தவர் நல்ல பாம்பு மேலே. அப்போ கேதுவாக இருக்கும் நல்ல பாம்பாக இருந்தால். இது எது மேலே? அன்னப்பறவை மாதிரி இருக்குது. இது சிங்கம், சிங்கத்து மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இது குருவி மாதிரி இருக்குது. இவர் என்னன்னு தெரியலை. இது மான். இவர் எது மேலே உட்காந்துருக்காரு? இவருக்கு யானை மேலே உட்காந்துருக்காரு. ஸோ 9 நவகிரகம். நமக்கு சுக்கிரன் எதில் உட்காந்துருப்பாருன்னு தெரியல. சுக்கிரன் சரி, மலையிலேருந்து கீழே பார்ப்போமா எப்படி இருக்குன்னு லொக்கேஷனு. வாங்க. இதாங்க சூப்பராக இருக்கா? நம்ம பைக் எங்கே நிற்கிது தெரியுதா? அந்த இடத்துல நிற்கிது. ஐயா, கையை வச்சோம்னா பிளர் ஆகுது. அங்கே நிற்கிது பாருங்கள், அந்த மரத்துக்கு கீழே கையை வச்சா பிளர் ஆகுது. இங்கே ஒரு கொடிமரம், அதுக்கு பின்னாடி ஒரு கொடிமரம், அதுக்கு பின்னாடி ஒரு கொடிமரம், 3, இது கீழே 1 கொடிமரம், 4, இந்த இங்கே ஒரு கொடிமரம். பெருசையா சூப்பராக இருக்கா லொக்கேஷன்லாம்? நல்லா சுற்றி காமிச்சேன் நான் செல்வா. வெயிட் பண்ணுறேன் முருகரை பார்க்குறதுக்கு. பார்க்கவே முடியாது போல இருக்குது. பொண்ணுங்கன்னா நான் அப்படியே பொறுமையாக இருப்பாங்க. ஒரு கோயிலுக்கெல்லாம் போனால் அப்படியே பொறுமையாக உட்காந்து அதை பார்த்து இதை பார்த்து அப்படி ஏதாவது இருப்பாங்க. பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை எல்லை பத்தாது. இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பார்த்து சிரிச்சிட்டு போகிறாரு, வருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அர்ச்சனை ஜாமெல்லாம் எல்லாம் பக்கமாக இருக்குது. 5 மணி ஆகட்டும், பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா இல்லை, கண்ணாடி எல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக. கண்ணாடி கீழேயே சந்தன குங்குமம். ஆனால் சந்தனம் காஞ்சி போயிருக்கு. பொழுது போகிறதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியது தானே. எவ்வளோ நேரம் தான் நானும் நின்றுக்கிட்டே இருக்கிறது. சந்தனம் குங்குமம் வச்சுருக்காங்க. ஓகே, பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா துணியும் கட்டியிருக்காங்க, கையை தொடச்சிக்கலாம். பரவாயில்ல. விளக்கு போடுற இடம். விளக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நெய் விளக்கு. இதில் தான் போடணும். வரட்டும், ஆளுங்க யாராவது வரட்டும். 5 மணியாக இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. டைம் பாருங்கள், 4:55. இந்த கோயிலில் ஸ்பெஷல் சொல்லவே மறந்துட்டேனே, காமிக்கவும் மறந்துட்டேனே. இந்த கோயிலோட ஓவிய சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் காமிக்கிறேன். கோவில் ஓவிய சிறப்பு. முன்மண்டபத்தின் மேலே உள்ள ஆகாயலிங்கம், புலி மற்றும் யானை, இந்த 3 விஷயங்களும் எங்கே நின்று பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதாவது 3D பெயிண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாருங்கள். மேலே புலியை நீங்கள் இங்கே நின்று பார்த்தாலும் சரி, நீங்கள் எந்த பக்கம் திரும்புறீங்களோ அப்படியே உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எங்கிட்டு வேணாலும் திரும்புகிறேன், 3D நம்மளை எங்கிட்டு திரும்பினாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி இந்த லிங்கம் இருக்குல்ல, மேலே பாருங்கள். அந்த லிங்கத்தை இப்போ நான் நவர்றேன். இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் போகிறேன், உங்கள் பக்கத்தே திரும்பும் பாருங்கள். அந்த லிங்கம் அப்படியே நடக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கேருந்து எங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இன்னும் காமிக்கிறேன். அடப்பாவி மக்களா, எந்த பக்கம் திரும்பி நீங்கள் சுற்றி வந்து அந்த பக்கம் பின்பக்கம் போயின்னா கூட பின்பக்கம். இந்த யானையை பாருங்கள், அதே தான். இந்த யானை இப்போ இப்படி இருக்கா? இருங்க, கையில் அர்ச்சனை தட்டை வேறு வச்சுக்கிட்டு நம்மளை பார்க்குதா. இப்போ பாருங்கள், நான் இங்கிட்டு திரும்புகிறேன், நம்ம பக்கத்தே வருது பாருங்கள். என்னடா ஒரு ஆச்சரியம். சூப்பருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த சிவலிங்கம் தான். இப்போ பாருங்கள், இப்போ நடந்து போகிறேன் பாருங்கள்.
அந்த சிவலிங்கத்தோட முகப்பை பாருங்களேன். ஏன் முகட்டே அப்படியே வருதா? இங்கே பாருங்க. தங்கம்மா கோயிலில் நின்றுக்கிட்டு அதெல்லாம் பேசக்கூடாது. இங்கே பாருங்கங்க, இங்கிட்டு வந்துருச்சு. வேறு லெவலுங்க. ஏன்னா இது முருகர் எதுவும் சோதனை பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பாருங்க, இன்னும் கோயிலை திறக்கல. மணி என்ன ஆக போகுது? 6 மணி ஆக போகுது. 5:30 மணி. சரி பார்ப்போம், திறக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணுவோம். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொழுது போல் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். சரின்ட்டு காதணி விழா அழைப்பிதழ் கோயிலில் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க ரோட்டில், அந்த கோயில் வாசலில். அதை எடுத்து கோயிலுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சரி, எல்லோரும் வாழ்த்து சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காதணி விழா அழைப்பிதழை அதை பார்ப்போம். இதுதான் அந்த பேப்பர், இது பத்திரிக்கை. காதணி விழா அழைப்பிதழ் மகிழினி, பேரே சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாழ்த்து சொல்லிடுங்க பாப்பாவுக்கு. செல்வ குழந்தை, உண்மையிலே செல்வ செழிப்போடு இருக்கட்டும். ஓகே, என்னைக்கு 16/6/2024. இது எத்தனாவது மாதம்? இது இன்றைக்கி 1ஆம் தேதியா? இது 5ஆவது மாதம். ஓகேங்களா? காலையில் 7 to 9 மணி. எல்லோரும் வந்துருங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு. யாருன்னே தெரியாதுங்க, திடீர்னு போயிடாதீங்க நீங்கள் பாட்டுக்கு வீடியோவை பார்த்துட்டு. மகிழினி வாழ்த்துக்கள், மகிழினிக்கு வாழ்த்துக்கள். நல்ல செல்வ சிறப்போட சீரம் சிறப்போடு இருக்கட்டும். குரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் நடைபெறுவதால் தங்கள் சுத்தம். வாழ்த்துக்கள் நல்லபடியாக நடக்கட்டும். ஓகேங்களா? இது வெளியில் இருந்தது, அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்கள். இதை எடுத்துக்கொண்டு சாமி காலில் கொண்டு போய் என்னது வாசத்தை புகட்டும் தாத்தாமார், பாட்டிமார், அப்புச்சி, அம்முச்சி, தாய் மாமாமார், அத்தைமார், மாமார்கள், பாராட்டு, பெரியப்பாமார், பெரியம்மா. வாழ்த்துக்கள். நம்ம கோயிலில் கொண்டு போய் கோயில் திறக்கட்டும். நடனம் திறக்கையில் சாமி காலடியில் வைக்க சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீட்டாக வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இவ்வளோ பக்கத்தில் நான் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்ல திருப்தியான இது. உங்களுக்கு சேர்த்து தான் வேண்டியிருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே. கோயில் பேக் சைடு பாருங்கள், இப்போ தான் கூட்டம்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அர்ச்சனையும் பண்ணியாச்சு. சாமி பேரில் பண்ணியிருக்க அர்ச்சனை. அதனால் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓகேங்களா? பைக்குக்கிட்டையும் வந்தாச்சு. பைக் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். கண்டிப்பாக நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேரில் பர்டிகுலராக உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் பண்ணிடுறேன். கமெண்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி ஏன் பண்ண முடியல, என் பேரில் பர்டிகுலராக பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 70-80 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா? ஸோ 70-80 பேருக்கு என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருந்திருப்பேன். அதனால் அர்ச்சனை தட்டு வாங்கி சாமி பேர்லேயே பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, சிறப்பான குரு பயிற்சி. நல்லா சிறப்பாக கும்பிட்டாச்சு. எவ்வளோ மயில் நிற்கிது பாருங்கள் பின்னாடி. அவ்வளோ மயில் நிற்கிது என் பின்னாடி. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? மரத்துக்கடியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்கெல்லாம். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சொன்ன மாதிரி கோயில் வாசலில் நின்றுக்கிட்டு சொல்கிறேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக அடுத்த மாதம் பாருங்கள், நல்ல செய்தி வரும். ஓகேங்களா?